ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ஹோம் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி லட்டு. வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணியை மட்டும் தெளித்து நான் பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி ஒரே வாட்டி ஆட் பண்ணிடாதீங்க. ஆட் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் நமக்கு தண்ணி நிறையா ஆகிடும். அதனால் இந்த மாதிரி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்பாத்தி மாவு பார்த்த அளவுக்கு நீங்கள் இதை பிசைஞ்சால் போதும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து நம்ம அடை சுடுற மாதிரி சுட போகிறோம். இப்போ நான் வந்து இதை வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி பெரிய பெரிய உருண்டையாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து தோசை பேன் வச்சு தோசை பேனில் இப்போ நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸ்ப்ரெட் ஆனதும் இப்போ நம்ம 3ஆக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து இதில் வந்து நான் தட்டி விடுறேன். அடை எப்படி நம்ம தட்டுவோமோ அதே மாதிரி இதை தட்டிக்கோங்க. இப்போ இது மேலேயே வந்து நெய்யை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை திருப்பி விடலாம். மேலே மட்டும் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விடுங்க. இப்போ இதை திருப்பி போட்டுட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் 3 உருண்டை எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, 3த்தையும் நான் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இது கொஞ்சம் லேசாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இது வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நான் மிக்ஸி கிரைண்டரில் போட்டு நான் இதை நல்லா ஒரு பவுட்ரு பதத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். ரொம்பவும் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பவுட்ரு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இன்னொரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக சூடாகட்டும். பாருங்கள், சூடாகி நல்லா வெடிக்குது. இது இந்த பதத்துக்கு வரணும் நல்லா. இப்போ வந்து ஒரு சின்ன பவுலில் நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா நீங்கள் இதில் ஃப்ரை பண்ணால் போதும். அந்த ஹீட்டு இதில் படணும், அதுக்காக தான். இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து மிக்ஸி கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து நான் 2 ஏலக்காய் வந்து தட்டி தூள் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அது ரொம்ப பவுடராக இல்லாமல் ரொம்ப மையவும் இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக எடுத்துருக்கேன். இதில் வந்து நான் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து சின்ன ஜாருன்றதுனால நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அரைச்சிக்கிறேன். இப்போ ஒரு பாதி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுக்கிறேன் நான். இப்போ இதில் நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அரைச்சிக்கிறேன். ராகி சாப்பிட்றதுனால வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஃபைபர், மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நான் இதில் வந்து வெல்லம் தான் ஆட் பண்ணுறேன், சுகரும் ஆட் பண்ணலை. வெல்லம் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதில் வந்து இதை பாதியில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா இன்னொரு பாதி எடுத்து வச்சுருக்கேன்ல, அதுக்காக நான் அதில் மிக்ஸ் பண்ணணுன்றதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிரைண்டரில் போட்டு. பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு நான் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நான் லட்டு மாதிரி நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம்.
இது உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்து கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக அந்த உருண்டை வரும். இது மேலே கார்னிஷிங்க்கு வந்து நான் பாதாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.